எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையினுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நாளை காலை நாம் அனைவரும் ஆவூர் பக்கத்தில் பண்ணையூர் என்ற கிராமத்தில் புற்றீஸ்வரராக அருள்பாவித்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றுதான் நாம் அந்த 51 பதிகங்களையும் ஓதுவதற்கு முற்றோதல் நடத்துவதற்கு இறைவன் நம்மை பணித்திருக்கிறான். இந்த 51 பதிகங்களையும் அங்கே ஓதி அந்த புற்றீஸ்வரர் ஆலயமானது வெகு சீக்கிரத்தில் குடமுழுக்கிழா காணுவதற்காக நம்மளுடைய முற்றோதல் நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அங்கே முற்றோதல் நடைபெற்று இது 4வது ஆண்டு துவக்கத்தில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் ஆத்ம பயணத்தில் ஆத்மார்த்தமாக அங்கே சென்று இந்த 51 பதிகங்களையும் ஓதி புற்றீஸ்வரர் ஆலயம் வெகு சீக்கிரமாக குடமுழுக்கிழா நடப்பதற்கான பிரார்த்தனையை அங்கே செய்வோம். இறைவனுடைய கருணையை பெறுவோம். குருவினுடைய அரசாட்சியை அங்கே நிலைநிறுத்துவோம். குருவினுடைய வாக்காக அங்கே வெளிப்படட்டும். அந்த குடமுழுக்கிழா வெகு சீக்கிரத்தில் நடைபெறட்டும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் புற்றீஸ்வரருடைய அரசாட்சியை கண்டு ஆனந்தமயம் கண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். நாம் அந்த பிரார்த்தனையை அந்த ஆலயத்தில் சென்று அக பிரார்த்தனையாக இந்த திருவாசக முற்றோதலை அங்கே நடத்துவோம். அக வழிபாடாக திருவாசக முற்றோதலை அங்கே நடத்தி குடமுழுக்கு விழாவுக்கான நிலையை நாம் பிரார்த்தனை மூலமாக இறைவன் திருத்தலமாக ஜம்புகேஸ்வரர் என்ற மணலூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பை என்ற திருத்தலத்தில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் எல்லாம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் சென்று அங்கே குடமுழுக்கு விழாவுக்காக பிரார்த்தனை வைத்தோம். முற்றோதல் நடத்தினோம். ஆத்ம பயணத்தில் கலந்தோம். ஆத்ம யாத்திரையாக சென்றோம். அது ஜம்புகேஸ்வரர் திருவடியில் ஏற்கப்பட்டு வெகு சீக்கிரத்தில் குடமுழுக்கு விழா இனிதாக அற்புதமாக நடைபெற்றது. 2வது திருத்தலமாக கள்ளப்புலியூர் என்ற ஆலயத்தில் அகத்தீஸ்வரர் பெருமான் மண்டார் குழலி அம்மன் என்ற திருத்தலத்தில் சென்று அங்கே 4 வரை பிரதிஷ்டை செய்தோம். அங்கே குடமுழுக்குக்கான உத்தரவை அரசாங்கம் வெகு விரைவில் அறிவிக்கப்பட்டு அந்த திருத்தலத்திற்கு 2,38,00,000 ரூபாயை நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அது பாராயணம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மாலை பாராயணம் செய்வதற்கு தயாராகிவிட்டது. வெகு சீக்கிரத்தில் அங்கேயும் குடமுழுக்கு விழா நடைவதற்கான சூழல் ஏற்பட்டு விட்டது. 3வது திருத்தலமாக இந்த குடமுழுக்குக்காக அனைவரும் இந்த புற்றீஸ்வரர் ஆலயத்திற்கு யாத்திரையாக செல்கின்றோம். அங்கே விண்ணப்பத்தை வைப்போம். இதுவும் இறைவனுடைய கருணையினால் ஏற்கப்பட்டு வெகு விரைவில் குடமுழுக்கு விழா நடக்கும். இது திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்களுடைய யாத்திரை இறைவனுடைய செவிகளிலும் திருவடியில் சென்று அடையும் என்ற